இன்றைக்கி ஒரு சேனல் வந்து என்ன செஞ்சாங்க, வச்சு அடின்னு அடித்தாங்க. 2 பெண்கள் ஒரு ஆண். நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். 50,000 வெளியே கொடுத்தாரு அந்த விஐபி. பட் வெளியே சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு. டிக்டாக் செஞ்சு வச்சிருக்கேன், ஆனால் இன்னும் போடாமல் இருக்கேன். உங்கள் பேரும் அதில் அடிபடுதுன்னு மேபி இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். கையில் மிச்சம் ஒன்றுமே இருக்காது. இல்லை, கை காசு போட்டு நம்ம தான் செலவு பண்ணோம். ஆனால் மலேசியாவில் அந்த ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி பாதுகாத்துக்கிட்டது இல்லையே. நம்ம எல்லாத்தையும் கெடுத்தது யார் பாருங்க, விஜய் சேதுபதி. ஒருத்தர் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, 5 பேர் வாழலாம்னு நினைக்கிறீங்களா? எம்ஐசி நினைச்சாங்கன்னா 101% நம்ம படங்கள் ஜெயிக்கும். ஆக்சுவலி இப்போ வரைக்கும் நம்மலாம் வந்துட்டு ஒரு 2-3 ஜாமான் அவனை கூட நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஐ திங்க் ஐ டோன்ட் நோ ப்ராபபிலி இஸ் மலேசியன்ஸ் மைண்ட் செட். ஐ திங்க் ஸோ 2-3 அவங்கள சொல்றீங்களா, என்ன சொல்றீங்க? ஜெனரலாக கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது ஜெனரலாக சொல்கிறோம். ஸோ ப்ராபபிலி அந்த மைண்ட் செட் அப்படி கேரி டவுன். நீங்கள் சொல்லும் பொழுது இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியாது, எவ்ரி கம்பெனி டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அதனால் இதற்கு வந்துட்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவரோடையும் சொல்ல முடியல. ஏன்னா எங்களுக்கும் ஆக்சுவலி தெரியல ஹவு இஸ் தி சிஸ்டம் ஒர்க்ஸ். பட் புரியுது உங்களுடைய ஆதங்கம். இதை பற்றி இல்லை, நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அதை தான் நான் சொல்ல முடியும் பாருங்கள். நான் வந்து மற்றவங்களுக்காக பேச முடியாது, அவங்க மனசு எப்படி இருக்குன்னு. நான் வந்து அவங்கள்ட்ட வந்து இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிடுங்கவும் இல்லை. அந்த மாதிரி வாங்கும் போது மற்ற கம்பெனிக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலான்ற ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட இருக்கணும். அவர் பேரை நான் மென்ஷன் பண்ணல, பட் அவரே கால் பண்ணி என்கிட்ட பேசும்போது சொன்னார், இல்லை நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது எடுக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, அந்த பாயிண்ட்டை தொட்டு நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ லெட்ஸே நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வச்சு பேசுகிற பிரகாரம், இப்போ லெட்ஸே ஒரு இவர் கம்பெனிக்கோ இல்லை என்னோடய கம்பெனிக்கோ ஒரு ப்ரோக்ராம் கிடைக்குது, ஒரு 50 எபிசோட் வச்சுங்களேன். இப்போ நான் அதை எடுத்து பண்ணுறது சரியா தப்பா, இல்லை அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற கம்பெனிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லாமல் இருந்தால் நான் பண்ணுறது தப்பா, இல்லை நான் ப்ரோக்ராமை நேராக எடுத்து பண்ணலாமா? இல்லை, நீங்கள் ப்ரோக்ராம் ஆக்சுவலி எடுத்து பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அதை வந்து ஏன் பிரித்து ஆளுங்களுக்கு கொடுக்கக்கூடாது தான் நான் கேட்குறேன். இப்போ பாருங்கள், என்னென்னா இண்டஸ்ட்ரி நம்மளை பொறுத்த வரைக்கும் மலேசியனில் வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் இருக்காங்க. இன்றைக்கி நான் ஒரு ஸ்டேஜில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது நானே கேட்டேன், ஒரு டத்தோ நம்மளுக்கு நம்ம ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு நம்ம சமுதாயத்துக்காரவங்களுக்கு கிடைக்கிறதுனா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு வயசானவங்களுக்கு நான் வந்து இது 3 விஷயம் வச்சேன். வைபி கோவிந்த் சிங் வந்துட்டு மினிஸ்டராக இருக்கும்போது அவர் வந்திருந்தார் நம்ம ப்ரோக்ராமுக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச மலேசியாவிலேயே கேகேஎம் கம்யூனிகேஷனோட மினிஸ்டர் வந்தது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எவர். அவர் வந்தப்போ என்னோடய 3 கோரிக்கை தான். நான் செஞ்ச ப்ரோக்ராம்னால நான் ஸ்டேஜ்லேயே 3 கோரிக்கை வச்சேன். ஒன்று வந்துட்டு மெடிக்கல் கார்டு வயசான நம்ம ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாத்துக்கும் ஒன்று. 2வது வந்து நம்ம வயசான ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ஒரு வீடு. ஏன்னா நம்ம வாங்க முடியாது, இபிஎஃப் இருக்காது, சுக்ஸோ இருக்காது. இப்போ இதெல்லாம் இல்லாமல் நம்ம போய் பேங்கில் வீடு வாங்கணும்னு கேட்டால் கூட கிடைக்காது. அப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு குறுக்கு வழி தேடி தான் போய் வீடு வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தான் இருக்கும் பாருங்கள். அப்போ நம்மளுக்குன்னு ரியல் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இந்த 3வது வந்து டத்தோ பட்டம். இந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு உழைச்சவங்களுக்கு ஒரு டத்தோ பட்டம் கொடுக்கணும், அந்த ஸ்டேஜில் பேசணும். கோவிந்த் சிங் வந்து ஆக்சுவலி என்ன சொன்னார்னா, வைபி கண்டிப்பாக செய்கிறேன்னாரு. அதுக்குள்ளே அவர் பதவியில் இல்லாமல் அவர் மாற்றிட்டாங்க பாருங்களேன். நம்ம சமுதாயன்றதே வந்து எல்லா விஷயத்துக்கும் கஷ்டப்படுறோம். அதுவும் கலைத்துறை நம்ம வந்துட்டு மக்களும் நம்மளே ஏசுவாங்க, நம்மளும் வந்துட்டு ஒரு நல்ல லைஃப் வாழ மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும் போது எல்லாருமே வாழலாம். இன்றைக்கி 50 எபிசோட் நீங்கள் பண்ணிங்கன்னா 1 வருஷம் ப்ரோக்ராம் பண்ணிடுவீங்க. ஏறக்குறைய 52 வாரம் 56 வாரம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ பேலன்ஸ் வந்து நீங்கள் 2வது வருஷத்துக்கு போது அந்த இதை வந்து பிரித்து ஒரு 2 கம்பெனி கொடுத்தா அந்த 2 கம்பெனி ப்ரொடியூசர்ஸ் வாழ்வாங்களே. எல்லாருமே சார் ப்ரோக்ராம் கொடுக்காதப்ப ப்ரோக்ராம் கொடுக்கல சொன்னாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு ஏன் இவங்களுக்கு கொடுக்கல அவங்களுக்கு ஓகே இது முடிச்சிடறாருங்க. இப்போ ஏதோ ஒரு கம்பெனிக்கு 100 எபிசோடு 50 எபிசோட் கிடைக்குதுல்ல, ஒரு கம்பெனி நல்லா வாழுது. இந்த 100 எபிசோடுன்ற கல்ச்சர் உருவாகுது. ஏன்னா முதல்ல 20 தான் இருந்துச்சு, 20 50 இருந்துச்சு, இப்போ 100 ஆகுது. இட்ஸ் ஆக்சுவலி க்ரோத். பட் அந்த க்ரோத் பண்ணும்போது எல்லாரும் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ அந்த சேனல் திருப்பி யோசிக்க மாட்டாங்களா? 100 கொடுத்தாலாம் அடிச்சுக்கிறானுங்க, அப்போ சாம எல்லாத்துக்கும் 20 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லதாச்சே, கொடுத்தா நல்லது. கம்பெனி வாழல, அதுதானே தான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒருத்தர் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, 5 பேர் வாழலாம்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு 10 கம்பெனி வருது சார், ஒரு வருஷத்துக்கு 10-12 கம்பெனி வாழ்கிறாங்க. அதில் ஒரு கம்பெனி செம்மையாக வாழ்கிறாங்க. இது எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்குது சார். ஒரு 10 நகை கடை இருக்குது, அதில் ஒரு கம்பெனி செம்மையாக வாழ்வாங்க. இல்லை எல்லாருமே ஈக்குவல் இதில் தான் வந்துட்டு க்ரோ பண்ணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் சார். ஈவன் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், 100 ஆர்டிஸ்டாக இருந்தால் அது ஒரு ஆர்டிஸ்ட் செம்ம டிமாண்ட் இருப்பாங்க, அவங்க சேலரி கூடியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு 12 கம்பெனி இருக்கும்போது 1 கம்பெனி வில் டெஃபினெட்லி டூ வெல்.
அவங்க வந்து ஒரு டிமாண்ட். சரி ஓகே, அது பாருங்க 10 எபிசோட் கிடைக்கும் போது அந்த கம்பெனி தான் கிடைக்குது, 20 எபிசோட் கிடைக்கும் போது அந்த கம்பெனிக்கு தான் கிடைக்குது, 100 எபிசோட் கிடைக்கும் போது அந்த கம்பெனி தான் கிடைக்குது. ஏதாச்சும் படத்தை எடுத்துகிட்டு போனால் கூட இந்த கம்பெனி மூலமாக வீங்கன்றாங்க. ஸோ இப்போ இந்த 4 விஷயங்கள் எல்லாமேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 எபிசோடுன்றது இப்போ அடுத்து 150 எபிசோடாக மாறுனுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு தான் போகும். சரி, அந்த கம்பெனி விடுங்களேன், பேலன்ஸ் 9 கம்பெனியை பார்ப்போம். யாருப்பா அந்த ஒரு கம்பெனி? நான் ஒரு கம்பெனி இல்லை, அது 2-3 கம்பெனி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த பெருநாள் வந்தாலும் அவங்க தான் செய்வாங்க, இந்த பெருநாள் வந்தாலும் அவங்க தான் செய்வாங்க. ஓணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், ஸோ அந்த கம்பெனி தான் செய்வாங்க. ஆனால் தமிழ் சீரிஸ் வருது அந்த கம்பெனி தான் செய்வாங்க. அப்போ தமிழுக்கும் நீ அதுதான் கொடுக்குற, ஓணம் வந்தாலும் அது அந்த கம்பெனிக்கு தான் கொடுக்குற. அப்போ நான் வந்து இதை வந்து நேராகவே கேட்டேன். கேட்கும் போது வந்து நீங்களும் வந்துட்டு போடுங்க, ஓணம் டைமில் கண்டிப்பாக கொடுக்குறோம் நாங்கள். ஆனால் அத்தனை கம்பெனி போட்டுக்கிட்டு தான் இருக்குது. எந்த கம்பெனிக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஹிஸ்ட்ரியை எடுத்து பாருங்கள், வேறு எந்த கம்பெனியும் ஓணத்துக்கு செஞ்சுருக்காது. ஓகே, ஹிஸ்டரியை பார்க்கிறதுக்கு முன்னாடி பாம்பே பஜார் ஒரு டூர் போயிட்டு வரலாம். செம்ம ஹாட்டா போயிட்டு இப்படியும் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லி ஆன்லைன் ட்ரேடர்ஸ் அனைவரும் மலேசியா முழுவதும் மக்களிடையே கொண்டு சேர்த்தது பாம்பே பஜார். சொல்ல போனா மலேசிய இந்தியர்களின் ஷாப்பிங் ட்ரெண்டையே மாற்றியதும் பாம்பே பஜார். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் தொடங்க போது பாம்பே பஜார் தீபாவளி டூர். இந்த வருட தீபாவளிக்கு நீங்க தனித்து தெரியணுமா, இல்ல உங்க ஷாப்பிங்க்கு ஒரு மாற்றம் தேவைப்படுதா? அப்பனா ரெடியா இருங்க, உங்க எல்லாரையும் பாம்பே பஜார்ல சந்திக்கிறேன். முதல்ல சொன்னீங்க இந்த ஆர்டிஸ்ட்க்கும் இந்த ஆர்டிஸ்ட்க்கும் டான்ஸ் ஆடும்போது ஒரு யானை இருக்கிற கேப்னு சொன்னீங்க, அது உண்மையா இல்லையா? அந்த டைமில் அப்படி தான் இருந்துச்சு. பட் நம்ம வந்து அது தப்பாக சொல்லலை. ஸோ ஏன்னா அம்மா அப்பா கூடயே வருவாங்க. ஸோ நம்ம ஆடுறதும் பயந்து தான் ஆடணும். அதுவும் பிள்ளைங்களையும் நார்மலி வந்து தொட்டு ஆடுறது இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஏன் நான் அந்த கேள்வி முன்வைக்கிறேன்னா, மேஜரான ஒரு இண்டஸ்ட்ரி ஊர்லேருந்து தான் வருது, அங்கேயே பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த விஷயம் மலேசியாவில் இருக்கா? ஏன்னா இப்போ தான் வந்து ஃபோன் இருக்கு. இந்த சைடு நீங்கள் வந்து ஒரு டாமினன்ட் கேரக்டர் இருந்தாலும் சரி, டைரக்டரும் அப்படி உள்ள ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிள்ளைங்க ஃபோன் எடுத்து போட்டுருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் சில பேர் அது போய் இருக்குது, இந்த மாதிரி எங்களை வந்து இந்த மாதிரி நடத்துகிறாங்க, இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி பற்றி பேசுகிறாங்க. அதை பற்றி சோஷியல் மீடியாவில் கூட இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்களா? இன்டர்வியூ பண்ணலை, அவங்களோட ஆதங்கத்தை வந்து சொல்றாங்க. இப்போ என்ன நம்ம ஆளுங்க அது உங்க பேரும் அதில் அடிபடுதுன்னு என் பேர் வாய்ப்பே கிடையாது 100%. ஏன்னா நீங்கள் என்னை வந்து தேட்டருக்கு தனியாக ஒரு ஆள் கூட படம் பார்க்க போகிறதோ, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் தனியாக உட்காந்து ஒரு பெண் ஒரு ஆண் உட்காந்து என்னை பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. சும்மா ஆளுங்க வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடலாம். இதெல்லாம் எந்த கேஸ் திரும்ப வரும்? என்ன ஒரு படம் வந்துச்சு, என்ன அதுனா அந்த மாதிரி தான். அப்படி மியூசிக் போட்டுக்கலாம் முன்னுங்க, பின்னால் பார்த்தீங்கன்னா அது உண்மையாக ஜெயிக்கு என்ன நடந்துச்சோ அந்த கதை தான். நம்ம சாட்சியோடு சொல்லணும்ல, அந்த எவிடன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு விஷயங்களும் சொல்ல முடியாது. மேபி இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். 2 விஷயம் இருக்குது சொல்கிற மாதிரி. ஒரு படத்தில் வந்து உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு படம் கதிர் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணுறாரு. நான் தான் ஹீரோ அந்த படத்துக்கு. போயிட்டு ஸ்கிரிப்ட் எல்லாமே படிக்கிறேன், நல்லா இருந்துச்சு. பட் வந்து டே போகிறப்போ பார்த்தீங்கன்னா அதில் வில்லனாக நடிக்கிற ஒரு கேரக்டருக்கு ஆள் கிடைக்கல. அப்போ இவருக்கு வந்து அந்த வில்லன் வந்து என்ன மாதிரி ஆள் தான் வேணும், அதுவும் திருப்பி அவர் சொல்கிறாரு. அந்த ஃபேவரட் அங்கே இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் நான் பண்ணல அப்படி சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ திடீர்னு என்கிட்ட ஒரு பாடகர் மணிவண்ணன் அவர்ன்ற எனக்கு ட்ராமா நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஹீரோ நடிக்க வச்சுட்டு அந்த 9 சீனில் நான் வில்லனாக நடித்தேன். ஸோ நீ விட்டு கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்டால் நான் விட்டு கொடுத்துருக்கேன், அதனால் தைரியமாக பேர் சொல்லி கூட நான் சொல்லுவேன். சேமில் வந்து இன்னொரு ட்ராமா வந்து கினிகிராஃபிக் எடுக்கிறாங்க, விஜய் சிங் சாரோட கம்பெனி. அப்போ பஞ்சாட் அங்கிள் டைரக்ட் பண்ணுறாரு இந்த கம்பெனி ப்ராஜெக்டில். அதில் ஹீரோ நான் தான் பண்ணணும். எல்லாம் கேரக்டர் எல்லாத்தையும் படித்து பார்த்தா ஹீரோ நீ தான் பண்ணுற அப்படின்னாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எனக்கு ஹரிதாஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸ். ஏன்னா நம்ம நவம்பர் 24 பண்ணோம். நான் கூப்பிட்டு ஓகே நீங்கள் இதில் ஹீரோ பண்ணுங்கள், நான் வேணா அந்த வில்லன் பண்ணுறேன். இந்த விஷயங்கள் பண்ணுறோம்ல, பண்ணும்போது ஏன் மற்றவங்க பண்ணலன்னு தான் நம்மளோட ஆதங்கம். 10 கம்பெனி இருக்கும் போதே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி இவ்வளோ கம்பெனி இருக்குது, கொஞ்சம் ஷேர் பண்ணால் எல்லாருமே கொஞ்சம் ஹீரோ பண்ணுவாங்களே. சும்மா ஒரு பத்திரிக்கையில் போடுறாங்க, என்ன போடுறாங்க, ரொம்ப நாளாக இந்த நடிகை வந்து பேன்ஜியிடம் நடிப்பு சான்ஸ் கேட்டார், ஆனால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேன்ஜி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையில் வந்துருச்சு. இப்போ வீட்டில் என்னோடய ஒய்ஃப் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, இது யார், நீங்கள் யார் பின்னாலும் சுற்றுறீங்கன்னு கேட்டு ஒரு பிரச்சனை வருமா இல்லையா? ஸோ அப்போ நான் வந்து இருங்கன்னு சொல்லி அவங்க மணிக்கு அந்த பத்திரிக்கைக்காருக்கு அடித்து நான் கேட்குறேன்,
நான் இதை போட்டீங்களே யாருன்னு அந்த நடிகை சொல்லுங்கண்ணே, வேணா அடுத்த படத்தில் கொடுத்துடலாம் சான்ஸுன்னு. அந்த பத்திரிகைக்காரர் சொல்ல முடியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் போட்டேன், சரி சொல்லுங்கண்ணே, நீங்கள் தான் போட்டிங்களா. இப்போ பத்திரிக்கைக்காரர்கிட்ட அந்த விஷயம் இருக்கும்ல, நீங்கள் சொல்லுங்கண்ணே யாருன்னு அந்த நடிகை, நான் வந்து சான்ஸ் கொடுக்குறேன், பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்ல மாட்டாரு. ஆனால் இப்போ அப்போ வந்து கோபமாக இருந்த ஒரு இடத்துல இப்போ வந்து அது காமெடி ஆயிடுச்சு பாருங்க. அவர் பார்க்கும்போதெல்லாம் கேட்கும்போது 2 பேரும் சிரிச்சுக்குவோம். பட் இன்ன வரைக்கும் அந்த நடிகையோட பேர் என்கிட்ட சொல்லலை, ஆனால் அந்த பத்திரிக்கையில் வந்துச்சு. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது எப்படி நீங்கள் தைரியமாக வந்து வெளியே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு. ஒருத்தர் வந்து நான் சொல்கிறேன், இந்த வாட்ஸ்அப் குரூப் போட்டு வெளியாக மாட்டேன்னு சொன்னேன்ல, வெளியாக மாட்டேன்னு சொன்னோன்னே அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் தான், தனிப்பட்ட முறையில் அடிக்கிறாங்க. நல்லா கேட்டீங்க நண்பா, தம்பி நல்லா கேட்டையா. எல்லாருமே இப்படி தனித்தனியாக கேட்குறதுக்கு அந்த குரூப்லேயே கேட்டிருந்தாங்கன்னா ஒரு நியாயன்றது ஒன்று கிடச்சிருக்கோம்ல. கடைசியில் அந்த கேட்டவங்களில் வந்து 2-3 பேரும் நடிக்கலை, ஏன்னா அவங்க டேட்டும் வந்து கிளாஷ். அப்போ வந்து இதை வந்து நான் வந்து டைரக்டராக எனக்கு கால் பண்ணிட்டாரு, ஏன்னா நான் பேர் சொல்லி போட்டதுனால. ப்ரொடியூசர் கால் பண்ணல, ஏன்னா நான் ப்ரொடியூசர் சொல்கிறேன், நீ கால் பண்ணுறியோ இல்லை உன்னை அன்றைக்கி பார்க்குறனோ அன்றைக்கி நீ எனக்கு 2000 வெள்ளி கொடுக்கணும். ஏன்னா நான் வேறு ஒரு ப்ராஜெக்ட் வச்சு இந்த முடியை உனக்காக வெட்டினேன் 1. 2வது அந்த ப்ராஜெக்ட் வேணான்னு சொல்லிட்டு உன் ப்ராஜெக்டாக நான் வெயிட் பண்ணேன் 2. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீ பண்ணாமல் நீ போனேன்னா என்னோட சம்பளம் வந்து நீ 5000 வெள்ளி தானே பேசுனேன், பரவாயில்ல எனக்கு 5000 வெள்ளி வேணாம், 2000 வெள்ளி கொடு, நான் பார்க்குறேன். இன்றைக்கி வரைக்கும் அந்த ப்ரொடியூசர் எனக்கு அடிக்கல, ஆனால் டேரக்டர் அடித்தார், எனக்காக மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஸோ அவருக்காக ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி மன்னிக்கலாம். பட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப நாளைக்கு பிறகு சென்று சந்திக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, அண்ணே சத்தியமாக இது எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா டேரக்டரும் ப்ரொடியூசரும் தான். அப்புறம் வந்து டேரக்டர் எனக்கு ஃபோன் அடித்து, நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ செஞ்சு போட்டீங்க டிக்டாக்ல, இப்போ எப்படி வந்து நான் இது பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் அடிக்குதானே, நான் எப்போ சொன்னேன் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாண்ணே, பட் இது இந்த அர்த்தம்ண்ணே, நீ எந்த அர்த்தத்தில் சொன்னேன் நான் உன் ஷூவில் உட்காந்து கண்டுபிடிக்க முடியாதுல்ல, ரைட்டா இல்லையா? நீ சொன்னது என்னன்னா இதுதான், இதை தான் நான் டிக்டாக்லேயும் போட்டேன் அப்படின்னு. அப்போ டைரக்டரும் ப்ரொடியூசரும் இல்லைன்னு நீ இப்போ சொல்கிறியான்னு கேட்குறேன். இல்லை நான் அப்படி சொல்ல வரலன்னு, அப்புறம் எப்படி சொல்ல வர அப்படின்னு கேட்டேன். ஸோ எல்லாருமே அடிச்சிடறாங்க, ஏன்னா நான் வந்து பேர் சொல்லி சொல்கிறதுனால. இவர் செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அது வந்து உண்மையை சம்டைம்ஸ் நம்ம பேச மாட்டோம், போய் பேசுகிறோன்னு அர்த்தம். பேர் சொல்லி சொல்கிறோம்னா அது உண்மை தான். இப்போ நிறைய பேர் நம்ம பேசின வீடியோ கூட தெரியாமல் என்னன்னு பண்ணாங்கன்னா, அப்போ நீங்கள் கேட்குறது 500 வெள்ளி கேட்டிங்கன்னா அது டிமாண்ட் தானே. ஐயோ நல்லா போய் திருப்பி வீடியோ பாரியா, 250 வெள்ளிக்குன்னா புது ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க நடிக்க வைங்க. படம் எடுக்கிறியா, அது கேம்பிளிங், நான் ஃப்ரீயாகவே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், போய் பாருங்க அப்படின்னு. அப்போ நான் டிமாண்ட் பண்ணுறதுனா படத்துக்கு நம்ம டிமாண்ட் பண்ணலாம்ல. ப்ரொடியூசர் சங்கத்தில் தலைவர் கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ ப்ரொடியூசர் சங்கம் தலைவராக வரையான்னு கேட்குறாங்க. கூடி சீக்கிரம் அந்த நியூஸ் வரும் பாருங்களேன். நீங்கள் சங்க தலைவராக இல்லை, நான் அந்த சங்கத்திலேயே இல்லை ஆக்சுவலி. பட் என்னென்னா அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் ப்ரொடியூசர் சங்கமாக வாங்க, எனக்கு பிறகு இதை நம்பி உங்கள்கிட்ட கொடுக்கலாம் நான், நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு. ஸோ ஏன்னா அந்த ப்ரொடியூசர் சங்கம்ன்றது ஒரு காலத்தில் இருந்துச்சு. அந்த கம்பெனிக்கு வந்து 100 ஹவர்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒரே ப்ரொடியூசர் எடுத்து அதுவும் 100 தான் பாருங்கள். அது கவர்மெண்ட் சேனலில் இருந்து கிடச்சிச்சு. ஒரே ப்ரொடியூசர் 90 எடுத்துக்கிட்டு 10 மற்றவங்களுக்குலாம் பிரித்து கொடுத்தாரு டெலிமூவியாக. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ யாருமே அங்கே இருந்து கேட்காம வந்ததுனால தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நம்மளும் கேட்கலன்னு வச்சிங்களேன், ரொம்ப இல்லை. இன்றைக்கி பாலா வெளியே வந்து இப்படி செய்கிறீங்க, இப்படி போகிறீங்க, வேறு கதை. ஆனால் ஆர்டிஸ்டாக மட்டுமே இருக்கிறவங்க நாளைக்கு அவங்களுக்கும் இந்த நிலைமை வரும். அன்றைக்கி உட்காந்து அழுவ போகிறீங்களா? இன்றைக்கி வாய் திறந்து கேளுங்க. இல்லை, இந்த வாய்ப்பு ஆர்டிஸ்ட்னு எடுத்துக்கலாமே, கம்பெனி விட்டுருங்க, கம்பெனி விட்டுரும், ஆர்டிஸ்ட்க்கு போவோமே. கடந்து வராங்க, ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. இப்போ இந்தியாவில் உள்ள ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அபவ்க்குலாம் வந்துட்ட பிறகு அவங்க வந்து அந்த பாடியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 40 இருந்தாலும் அவர் ஹீரோவாக இருந்தாலும் ஹீரோவாக இருக்கிறாரு, ஹீரோயினாக இருந்தாலும் இன்னும் ஹீரோயினாக இருக்கிறாங்க. அவங்க அந்த மெயின்டைன் பண்ணுற விதம், அது டேக் கேர் பண்ணுற விதத்தினால அவங்களுக்கு அந்த வாய்ப்புக்கு போகுது. ஆனால் மலேசியாவில் அந்த ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி பாதுகாத்துக்கிறது இல்லையே. இருக்காங்களே, யார் சொன்னாலன்னு. நீங்கள் பக்கத்தில் பாலா வச்சுட்டு பேசுங்க. நீங்கள் பாலா 30 இருக்காது, நீங்கள் 40 இருக்கீங்க வச்சுங்க. நீங்கள் ஒரு யார் சொன்னாங்க 40? நீங்கள் எப்போ எத்தனில் இருக்கீங்க? 52 இருக்கு பாருங்க, 52 இருக்கீங்க. உண்மையாவா? 72 52. ஓ, நான் 40 லேட்டில் 40s இருக்கீங்கன்னு நினச்சேன். அப்புறம் வச்சுக்கங்களேன், நீங்கள் ஒரு முன்னே ஹீரோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன்னு அர்த்தமாக இருக்கு. நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணல தானே? உண்மையாக சொல்லுங்கள். நான் மெயின்டைன் பண்ணல. ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே, இந்த படத்துக்கு இப்படி வேணும்னு அப்படி. நீங்கள் பாருங்கள், என்னோட போலீஸ் படத்தெல்லாம் அந்த டைமில் மலாய் படம் ஒன்று நடிக்கும் போது கூட, பியா என்ட்ரி கூட, அந்த உடம்பு இறக்கணும்னா இழைச்சி நீங்கள் அதில் வேறு மாதிரி இருப்பேன். டிக்டாக்லாம் பார்த்தீங்கன்னா கூட, சாரி இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா. இன்னொன்று என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் கடுத்தது யார் பாருங்கள், விஜய் சேதுபதி.
அவரை பார்த்தோன்னே அவர் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு என்னென்னலாம் பண்ணுறாரு. சார் நம்ம இப்போதானே ஒரு 5 years கொஞ்சம். ஆனால் பேஸ்ட் அவர் ஆக்சுவலி பார்க்க போனீங்க என்னத்துக்கு நம்ம வந்து உடம்புக்கு துரோகம் பண்ணணும், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, பட் உள்ள ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம்னா போதும். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடை உண்டாக்கும். ஸோ இதை சொன்ன நீ ஒழுங்கா அப்படின்னு கேட்டால் நான் தைரியமாக சொல்லுவேன். இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் நான் வந்து தண்ணியும் சிகரெட்டும் எனக்கு கூட இப்போ தெரியும். தண்ணி சிகரெட் அடிக்காத ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு மற்றவங்க பற்றி தெரியல. ஒரு வெரி க்ளீன் தண்ணி சிகரெட் அடிக்காத விஷயத்தில். ஸோ அது ஏன்னா அப்போ அது அடிக்கலைன்றனால நான் நல்லவன், அடித்தவங்க கெட்டவங்க நம்ம சொல்லலை. இப்போ பட் என்னென்னா நான் அதை பார்த்துருக்கேன். எங்கள் ஐயா கிட்ட பார்க்கும்போது ஏன் அந்த ஒரு இது விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு. சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம என்னத்தை பார்க்குறோமோ அதில் தானே நம்ம வருவோம். அப்போ பார்க்கும்போது அவர் மாதிரி ஒரு உலகத்தில் நல்லவன் கிடைக்காது. இல்லாட்டினா இருந்துச்சுன்னா அவர் மாதிரி ஒரு வில்லன்னு பார்க்கவே முடியாது. ஸோ இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பாருங்கள். அப்போ இது ஏன் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்தாச்சு. அதனால இல்லை. ஸோ என்னை சேர்ந்தவங்கள்ட்ட நான் அதுதான் சொல்லுவேன். ஈவன் பிரிக்ஃபீல்டில் கூட ஒரு பேனர்லாம் பிடிச்சி நின்னோம், இது சிகரெட் குடிக்காதீங்க, தண்ணி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்குன்னு சொன்னீங்க. நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வாய்ப்புகள், உங்களுக்கு வந்த வாய்ப்புகளை, அது உண்மையிலே ரொம்ப பெரிய மனசு தான். அது எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி விட்டு கொடுத்துருக்காங்களா அவங்க வாய்ப்பு? உங்களுக்கு கோகிலா டான்ஸ் சஃபயர்னு ஒரு குரூப் வச்சுருந்தாங்க கோகிலா. அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து நம்ம ஷேர் பண்ணி செய்வோம்னு சொல்லி ஏரா கூட ஷேர் பண்ணி டான்ஸ் ஆடி நாங்கள் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிவியில் அப்பேர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு, ஷேர் பண்ணி செய்வோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து கோகிலாவை நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணும். நல்ல ஒரு மனப்பான்மை, இந்த ஒரு மனப்பான்மை எல்லா ஆர்டிஸ்ட்க்கு இருந்தால் இண்டஸ்ட்ரி இன்னும் ரொம்ப நல்லா க்ரோ பண்ணணும். அது நம்மளுக்கு வந்து அதுதான். ஏன்னா உண்மையாகவே வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி இந்தியான்றது வேறு. இப்போ நீங்கள் இந்தியாவில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க தெரியுமா, அது என்னென்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி டைம். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற பேமெண்ட் அந்த மாதிரியான பேமெண்ட் அவங்க வந்து நல்லா செலவு பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா இங்கே இன்ன வரைக்கும் கூட இப்போ உள்ள காலகட்டத்தில் தான் அந்த ட்ரெஸ்லாம் கூட உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஸ்பான்சர் பண்ண ஆள் இருக்காங்க. நம்மளுக்கு அப்படி இல்லை. இப்போ ஒருத்தர் கேட்டார் 250 வெள்ளிக்கு போகலாம் சிரமான் ஷூட்டிங், டெய்லி ஒரு 20 நாள் நான் ட்ராவல் பண்ணணும், என்ன காசு கொடுக்க மாட்டாங்க, டோல் காசு கொடுக்க மாட்டாங்க, போடுற சட்டை நம்மளோட. இதை எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு வெயிட் பண்ண போகிற டைம் வேறு. சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 1 மணிக்கு பசிக்காது, 3 மணிக்கு பசிக்கும். ஆனால் அந்த 3 மணிக்கு அவங்க சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களே, கையில் மிச்சம் ஒன்றுமே இருக்காது. இல்லை, கை காசு போட்டு நம்ம தான் செலவு பண்ணோம். படம் எடுக்கிறாங்களா அது உண்மையாகவே கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம போயிட்டு ஃப்ரீயாக என்ன வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எவ்வளோ பேமெண்ட், அப்போ டிமாண்ட் வேறு பாருங்கள். இப்போ வர நீங்கள் உங்களோட பேமெண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்களே வாய் திறந்து 1000 வெள்ளினாங்கன்னா ஓகே. அப்போ இல்லைண்ணா இவரே வந்து 500 வெள்ளிக்கு தான் வராருன்னு அப்படி கேட்டு இந்த ஃபேமஸான ஆர்டிஸ்டே 500 வெள்ளிக்கு வராருன்னு சொல்லி அவங்க சொல்லும் போது கேட்டு என்ன ஆச்சுன்னா, பரவாயில்ல உன் கல்யாணத்துக்கு நான் ஃப்ரீயாகவே வரேங்க, காசு வாங்கலைன்னு சொல்லிடுங்க. டிக்டாக் செஞ்சு வச்சுருக்கேன், ஆனால் இன்னும் போடாமல் இருக்கேன். யாரெல்லாம் உங்கள் கல்யாணத்துக்கு நான் எம்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நான் ஃப்ரீயாகவே வரேன், எந்த இடத்துக்கு வேணாலும். டிராஃப்டில் இருக்கு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அதை நான் போட்டுருவேன். ஏன் தெரியுமா, நிறையா கேட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 500 வெள்ளியிலேருந்து 300 வெள்ளி வரைக்கும் கூட வந்து நிற்கிறாங்க. 300 வெள்ளி நம்மளுக்கு என்னென்னா அந்த தொழில் பிடிச்ச தொழில்ன்றனால மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட பேசணுன்றது ரொம்ப ஆசையான விஷயம் எனக்குலாம். அப்போ வந்து நம்ம என்னென்னா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் பாருங்கள். அந்த 300 வெள்ளி இப்போ கூடிய சீக்கிரம்லாம் வந்து 200 வெள்ளிக்கு வந்துடும். நீங்கள் மலேசியா படம்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணனால கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷமாக பார்த்தா மலேசியா படங்களுடைய நிலைமை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி, ஒரு படம் நல்லா ஓடுது இல்லையான்னு சொல்லிட்டு at the end of the day பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோமா எவ்வளோ கலெக்ஷன் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கடைசியாக நல்லா போன ஒரு படம்னா வெடிகுண்டு பசங்க 1.3 மில்லியன் கலெக்ஷன் ரெக்கார்ட் ஹோல்டராங்க. அதற்கப்புறம் அந்த படத்தை தொடர்ந்து எந்த ஒரு படமும் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணலை. 1 மில்லியன் கூட தாண்டி போகலை. ஃபியூ 100,000 ஒரு இப்போலாம் ஒரு 100 தாண்டறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுது. இத்தனைக்கும் வந்துட்டு முந்தியோட இப்போ டிக்கெட் ப்ரைஸ் ஏறிடுச்சு, படத்தோட டிக்கெட் ப்ரைஸ். ஏன் எப்படி நினைக்கிறீங்க? சில பேர் சொல்கிறாங்க மலேசியா படம் வந்துட்டு தரமாக இருக்க மாட்டுது, நல்ல கதை கொடுக்க மாட்டுறாங்க, இன்னமும் வந்துட்டு ட்ராமா மாதிரி படம் பண்ணிட்டு இருக்காங்க, குவாலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு படங்கள் இயக்கியிருக்கீங்க. இந்தியாவில் உள்ள படம் ஆவிக்குமாரும் நீங்கள் ஃபர்ஸ்ட் மலேசியன் நினைக்கிறேன் ஒரு சென்னையில் உள்ள படத்தை வந்துட்டு இயக்கியிருக்கீங்க. ஸோ ஒரு அனுபவசாலி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா எனக்கு டைரக்டர் ஆகணுன்ற ஆசையே கிடையாது. தற்செயலாக டைரக்டர் ஆகணுது தான். என்னென்னா 24 மணி நேரத்தில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் வந்து என்னை பார்க்குறாரு, பத்மான்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன் சரி பண்ணலான்னு, நீங்கள் ஹீரோவாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து கேட்குறாரு.
சரி ஹீரோவாக பண்ணுறோம், ஓகே பண்ணலான்னு அந்த சீசனில். அப்போ உடனே என்ன செஞ்சார், சரின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஷூட்டிங் வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் 10 மணிக்கு முடிக்கணும், 24 மணி நேரத்தில் படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. அப்போ அந்த 10 மணிக்கு வந்து 8 மணிக்கு பூஜை கோயிலில் போட்டுக்கிட்டு இருக்கோம், ஆள் காணும். ஜெனரேட்டர் எடுக்க போனார், ஜென்செட் எடுக்க போகிறேன்னாரு, அதோட ஆள் காணும். 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, ஆளே காணும். எங்கே போயிட்டான்னு தெரியல, ஃபோன் அடித்தாலும் எடுக்கல. இங்கே ஜஸ்மின் வந்துட்டாங்க, கோவிந்த் சிங் வந்துட்டாங்க, நாங்கள் 3 பேர் தான் அந்த மெயின் கேரக்டர் பண்ணுறோம். அப்போ என்ன செய்கிறது, சரி அப்படின்னா எல்லாம் நீங்களே பண்ணிடுங்கண்ணே. ஏன்னா எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது. என்ன அனுபவம்னா, நாடார் ஏழை பாட்டுலாம் கொரியோகிராஃப் பண்ணுறதுனால நாங்கள் தானே வந்துட்டு ஷார்ட்ஸ்லாம் வைப்போம். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, சரி நம்ம பண்ணி பார்ப்போமேன்னு ஸ்டார்ட் பண்ணது தான் காதல் வேண்டும்னு ஒரு படம். பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அந்த படத்தில் பாட்டு வந்து நீங்கள் மெலிஷா பாட்டு ஆஹா ஓஹோன்னு எல்லாமே வந்து கொண்டாடுறது வந்து அந்த பாட்டு வந்து ஒரு அடித்தளம்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த சாங். என்ன பாட்டு? என்ன பாட்டுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் தான் சொன்ன, அப்போ பிறக்கல இன்னும். உயிரை தொலைத்தேன் பாட்டு. வாவ். ஸோ உயிரை தொலைத்தேன் பாட்டு திலீப் வர்மன். ஸோ அந்த ஒரு வகையிலையும் திலீப் வர்மன்லாம் நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணேன். எந்த ஸ்டேஜில் பார்த்தாலும் எனக்கு மொதல் வாய்ப்பு கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. திலீப் வர்மன் டிவிலையும் நான் தான் கொடுத்தேன், பாட்டு வந்து படத்துலையும் நான் தான் கொடுத்தேன். ஸோ அப்போ வந்த உடனே அவரை வந்து கொலக்கட்டியில் எங்கேயோ பாடியிருந்தா நல்லா இருக்க வாய்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு வந்து கொடுத்தது தான் பாருங்களேன். அந்த நல்லா திறமை உள்ள கலைஞர்கள் எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணுன்ற ஒரு ஐடியா எனக்கு எப்போதுமே மைண்டில் இருக்கும். இந்த படத்தை பண்ணி முடிஞ்சோன்னே நம்ம 24 மணி நேரத்தை வந்து 22 மணி நேரத்தில் பண்ணணும். பட் அவர் போய் அப்புறம் மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் கேட்டு கிடைக்கலன்னு அவர் சொன்னார். கரெக்டான லெட்ரு போடலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் கிடைக்கலையா, சரி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி தான் ஒரு ஆல்பமில் ஒரு பாட்டு செஞ்சோம், 36 பேரை பாட வச்சு. அது மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் எடுத்தேன். அப்போ வந்து ரெக்கார்டு வந்து அப்படியே வந்து கொடுப்பாங்க, நம்ம காசு கட்ட வேண்டியதில்லை. பட் இப்போ வந்து நம்ம ஒரு பேமெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்குற பேமெண்ட்டில் தான் அவங்க வந்துட்டு மற்ற அட்மின் ஒர்க்லாம் பார்க்குறாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நான் அவர்கிட்டே போய் காட்டினேன், ரெக்கார்டு இப்போ கிடச்சிச்சியா, அன்றைக்கி கிடைக்கல, அப்போ பேப்பர் ஒர்க் நீங்கள் சரியாக செய்யலை. அதுதான் காதல் வேண்டும். அப்போ அங்கே நான் 22 மணி நேரத்தில் படம் பண்ணப்போ தைரியம் ஒரு டைரக்டராக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் படங்கள் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் நான் டைரெக்ஷன் வந்திருக்க மாட்டேன். நான் அந்த நடிப்பு துறையில் தான் இருந்திருப்பேன். மேபி ஆடிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்திருப்போம். பாருங்கள், வெடிகுண்டு பசங்களுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணாங்க? வெடிகுண்டு பசங்களுக்கு வந்துட்டு தொலைக்காட்சியில் நல்லா விளம்பரம் பண்ணாங்க. அதாவது இப்போ பார்ட்னராக வந்தாங்க. இந்த இடத்துல சொல்லலாம் அவங்க பேரை. பிகாஸ் ஏன்னா நீங்கள் அந்த பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டீல் இருக்கும். டீல். ஓகே, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் கேட்குறேன், தனியார் நிறுவனத்தோட சப்போர்ட் இல்லாமல் அந்த படம் 1.3 தொட்டிருக்குமா? அது ஒரு கேள்விக்குறி தான். பட் அகெயின் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அது என்னதான் தனியார் நிறுவனம், நம்ம யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, அவங்க எடுக்கிற டிசிஷன் தான். அதுதான் சொல்கிறேன். இப்போ அவங்க சப்போர்ட்னால தான் அந்த படம் 1.3 மில்லியன் ஓடுச்சுன்னு நான் சொல்லுவேன். படம் நல்லா இருந்துச்சு, கதை நல்லா இருந்துச்சு, நல்லா நடித்தாங்கன்றதெல்லாம் வந்துட்டு ஒரு புறம் வைப்போம். ஏன்னா நம்ம இந்த படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் கம்பேர் பண்ண போகிறோம். பாருங்களேன், எது சொல்கிறீங்க? ஆதித்ய அருணாச்சலத்தை சொல்ல. ஆதித்ய அருணாச்சலம் வேணாம். ஆதித்ய அருணாச்சலம் இல்லாமல் சேம் ஆர்டிஸ்டோட படம் சொல்லணும். இப்போ இதே ஆர்டிஸ்ட் இன்னொரு படம் நடிக்கும் போது அந்த 1.3 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கணும்ல. ஏன் கலெக்ட் பண்ணல? எங்கே லேக் பண்ணாங்க அவங்க? அது வந்துட்டு வந்துச்சு. அதுவும் வந்து இன்னும் பெரிய ஸ்டார் அபிராமி நடித்தாங்க, கஜன், ஜஸ்மின் நடித்தாங்க. ஓகே, யார் நடித்தாங்கன்றது ரெண்டாவது பட்சம். பட் படம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். அதுதான் சொல்கிறேன். நல்ல ப்ராடக்ட் கொடுத்தவங்க வந்து திருப்பி கொடுக்கும் போதும் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் வந்து அடுத்த படம் வந்து இந்த ரேஞ்சுக்கு ஓடலன்னு நான் கேட்குறேன். மேபி நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் சேதுபதி கூட ஃப்ளாப் படம் இருக்குது, நல்லா ஓடின படம். ஆமாம், இப்போ நீங்கள் கேட்டதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓடுனது ஓடாது வந்து பின்னால் பேக்ரவுண்டாக யார் இருக்காங்கன்னு. இன்றைக்கி ஒரு சேனல் வந்து என்ன செஞ்சாங்க, வச்சு அடின்னு அடித்தாங்க, படம் 1.3 மில்லியனை தொடுது. இந்த படத்தை பார்த்துட்டு தான் நம்ம போயிட்டு அந்த சேனல்கிட்ட வந்து ஒரு ஐடியா கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்னா, வருஷத்துக்கு இந்த ஐடியா வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா மலேசியா படம் எல்லாத்தையும் அவங்க ஜெயிக்க வைக்க முடியும். ஒரு 10 டைரக்டரை கூப்பிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு 5 லட்சம் வெள்ளி கொடுத்து 5 மில்லியன் கொடு. 5 மில்லியன் வெளியாக்கு 5 லட்சம் வெள்ளினா 10 பேர் ஓகேயா கொடுத்து நீ படம் பண்ணு. சரியா? 5 லட்சம் வெள்ளிக்கு இந்த 10 கம்பெனியும் படம் பண்ணுறாங்க. 5 மில்லியன் தான் நீ செலவு பண்ணியிருக்க. பண்ணி முடிஞ்சோன்னு இந்த படத்தை 3 மாதத்துக்கு ஒரு படம் வெளியாக்கல, 1 மாதத்துக்கு ஒரு படம் வெளியாக்குனீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து நீ 12 படம் வெளியாக்கலாம். சரி, 10 படம் அந்த கூட்டி கழித்து எல்லாமே வந்து 10 படம் ஒரு வருஷத்தில் வெளியாக்குறாங்க. 5 லட்சம் வெள்ளி நீ படம் போட்டிருக்க. அப்புறம் மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் எவ்வளோ போட்டிங்கன்றது நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. படத்தை வந்து நீங்கள் படத்தை வெளியாக்குங்க. இந்த படத்துக்கு எப்படி செஞ்சீங்களோ மார்க்கெட்டிங் அதே மாதிரி எல்லா படத்துக்கும் செய்யுங்க. 1.3 மில்லியன் 10 படமும் எடுத்துச்சுன்னா என்ன ஆச்சு? 13 மில்லியன். சரியா? இந்த ஐடியா போய் கொடுத்தாச்சு. மேபி இப்போ செய்ய மாட்டாங்க,
மேபி லேட்டாக வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன் தெரியுமா, சில டைம் நம்ம வந்து இந்த லீவ் முடிச்சுட்டு சும்மா உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த சேனலை பார்க்கும்போது நம்மளோட கதை படமாக ஓடிக்கிட்டு இருக்கும். எப்படிரா நம்ம எழுதின கதை, நம்ம எழுதின கேரக்டரோட பேரை கூட மாற்றாமல் படத்தை சீரிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம போடுறோம்ல, நம்மள தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களே. பிச்சிங்கோட முடிஞ்சு, பிச்சிங் இல்லாமல் கூட முடிஞ்சு, பிச்சிங் கூப்பிட்றாங்கன்னா கூட தெரியாது. பட் அந்த கதையை எடுத்து, ஓகே நான் இன்றைக்கி இந்த படம் எடுத்துட்டேன், மகாராஜா அப்பா மக சென்டிமெண்ட்டு இவங்க வந்து இது பண்ணுறாங்க, இந்த படத்தை வந்து இதை அப்படியே மாற்றி அம்மா மகன் மாற்றி இந்த படத்தை பண்ணுன்னா அவங்களே கோரிங் பண்ணிக்கிறாங்க. சொந்த ஐடியா இல்லையா, ஏன் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க, அந்த க்ரியேஷன் இல்லையான்னு கூட நான் கேட்டு ஒரு வீடியோ செஞ்சுருக்கேன். இப்போ யாரை கேட்குறீங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸை கேட்குறீங்களா இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸை? ஏன்னா நம்ம கொடுத்த கதை வந்து இந்த டைரக்டர்கிட்ட போவாத, அப்போ யார் இந்த கதையை இங்கே கொடுத்துருப்பான்றது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இப்போ இவங்கள்ட்ட நான் தனிப்பட்ட முறையில் கூட உட்காந்து பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த கதையை நம்ம அங்கே தான் அனுப்புகிறோம். அதுவும் கேட்கும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் A to Z இது என்ன கேரக்டர், இது என்ன, அது யார் நடிக்கிறா, அந்த நடிக்கிறவங்கள வரைக்கும் கூட இந்த டைரக்டரு உட்காந்து டிமாண்ட் பண்ணோம், இந்த ஆர்டிஸ்ட் தான் நடிக்கணும், இவங்கள தான் நான் நடிக்க வைப்பேன் முடியாதுன்னு. ஆனால் அந்த சேனல் வந்து இல்லை வேணாங்க இவர் தூக்குங்க வேற ஆளை போடுங்கன்னா ஓகே, ஏன்னா ஜாப் கிடைக்காது, ஓகேங்க மாற்றிக்குவோம் அப்படின்னு போகிறாங்க. இப்போ ஒருத்தர் கூப்பிட்டு படம் ட்ராமா சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண மணிக்கே சொல்கிறாரு, நீங்கள் தான் வந்து இதில் நடிக்கிறீங்க, இந்த கேரக்டர் உங்களுக்குன்னு வச்சுருக்கேன் அந்த கேரக்டர் அப்படின்னாரு. இது நான் சொன்ன ஆள் இல்லை, இது வேறு ஆள். சீரீஸ்லாம் ஓடி முடிஞ்சிட்டோன்னே என்ன அப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் படம் முடிஞ்சிச்சு. அப்புறம் ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த ஹீரோவாக நடித்தவர் எனக்கு அடித்து பேசும்போது நான் என்னப்பாச்சு நீ கூப்பிட்டா அப்புறம் இல்லை அந்த கேரக்டர் உங்களுக்கு ஹெவியாக தெரியல. இந்த இடத்துல செட்டில் உள்ளவங்க நம்மள்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, ஹீரோயின் அவர் கூட நடிக்க மாட்டேன்ருச்சுன்னு. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு தான் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஒரு அவார்ட் ஷோ நடக்குது. அவார்ட் ஷோ நடக்கிறவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஃபோன் பண்ணிவிட்டு பென்ஜி உங்களுக்கு தான் இந்த அவார்ட் இந்த வருஷம் நான் கொடுக்குறேன், நாங்கள் 4 பேர் இருக்கோம் பேனலு, இந்த 4 பேர் பேனலில் வந்து நான் தான் மெயின், நான் வந்து உங்களுக்கு இந்த அவார்ட் கொடுக்கறதுக்கு பேசிட்டேன், இந்த 3 பேனல் வந்து நீங்கள் வேணான்றாங்க அப்படின்னு. யார் அந்த 3ன்னு சொன்னால் 2 பெண்கள் ஒரு ஆண். இதெல்லாம் நான் ஃபோனில் ரெக்கார்டு எல்லாமே வச்சுருக்கிறேன், ஏன்னா நான் பேசுனது எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உங்கள் 3 பேர் வேணான்றாங்க. அப்போ நான் சொன்னேன் பரவாயில்லண்ணே எனக்கு வேணாம், அவங்க யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கே கொடுங்கன்னு. அப்போ நான் சொல்லும் போது நான் அப்படி சொன்னது இந்த ஹீரோயின்ட்ட எப்படி போய் சேர்ந்துச்சு என்னன்னு தெரியல, ரிலேஷன் தான் எனக்கு. இப்போ அந்த ஹீரோயின்ட்ட போய் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு நான் போகிறேன், ஏன்னா அந்த ப்ரோக்ராமில் ஒரு வில்லன் கேரக்டருக்கு நான் தான் அவார்டு எடுத்து கொடுக்குறேன். அச்சீவ்மெண்ட்டுக்கு தான் எனக்கு கிடைக்க வேண்டியது, வில்லன்லாம் இல்லை. வில்லனுக்கு நான் கொடுக்கறதுக்கு ப்ரெசென்டராக அங்கே போகிறேன். போகும்போது அந்த ஹீரோயின் பார்த்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் என் மேலே காண்டாக இருக்கீங்களா உங்களுக்கு கொடுக்கல. நான் சொன்னேன் கொடுக்கணும்னு நான் நினச்சேன்னா வாங்க முடியும் என்னால், ஆனால் எனக்கு வேணாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ பரவாயில்ல விடுங்க, அதை பற்றி பேச வேணாம். அந்த டைம் நான் மாலை வேறு போட்டிருந்தேன், ரொம்ப சத்தமும் போட்டு பேச முடியாது என்னால். மாலை அந்த வேட்டி அந்த உடுப்போடையே போய் தான் அந்த அவார்டே எடுத்து கொடுத்தேன் நான். 3வது ஆடை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்க உங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலி ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த தடவை தான் சரி நான் போய் வாங்கினேன். சரி பரவாயில்ல நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கினேன். பட் எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் இந்த அவார்ட் கொடுத்ததுக்காக நான் அந்த கம்பெனிக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு எதுவுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ நான் கேட்டேன், நீங்கள் எனக்கு கொடுக்க போகிறீங்கன்னா கரெக்டாக இது கேட்டகரைஸ் பண்ணி நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்றது தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த ஹீரோயினோட கண்ட்ரோல் அந்த ஃபர்ஸ்ட் இயர் இருந்ததுனால எனக்கு அந்த அவார்ட் கிடைக்கல. ஆனால் அங்கிட்ட 2 வருஷம்லாம் வந்து அவங்களோட கண்ட்ரோல் இல்லாதனால அந்த அவார்ட் கிடைக்குது. ஆனால் இத்தனைக்கே அவங்கள வந்து இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே நான் தான் நடிக்க. பாருங்கள், இது வந்து அவங்க இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க ஒரு மேகசினில், நான் வந்து எங்கேயும் சொன்னது கிடையாது. ஏன்னா ஒரு டான்ஸராக 4 பேர் ஆடுற இடத்துல பின்னால் ஆடுறவங்க முன்னுக்கு ஆடி நான் பார்த்ததே இல்லை எந்த ஷோலையுமே. நான் அப்போ சுப்ரீம் பேண்ட் போயிருக்கோம், பார்த்துட்டு நல்லா இருக்காங்களேன்னு கூப்பிட்டு கேட்டது, ஐயோ எனக்கு நடிப்புலாம் வராது அப்படின்னாங்க. ஆனால் நல்லா நடிப்பாங்க. இப்போ நடிப்புலாம் வராது அப்படி இப்படின்னு சொன்னவங்க பரவாயில்ல ஒரு ஆடிஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அந்த ஆடிஷனுக்கு வந்தாங்க. சுவன் பஞ்சாவோட ஆஃபீஸில் ஆடிஷனுக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ட்ராமா நடிக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்களோட இடத்துக்கு அவங்க தான் நிகர், நல்ல நடிகை அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். பட் எங்கேருந்து வந்தாங்கன்றதை வந்துட்டு அவங்க அந்த கொஞ்சம் காலகட்டத்தில் மறந்துட்டாங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க சேனலோட பேக்கப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு படம் நல்லா ஓடும் கண்டிப்பாக அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. பட் சேனலோட பேக்கப் மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா இன்னும் ஃபியூ இயர்ஸ் பேக் போனோமா கீதன் ராஜின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ஒரு லோ பட்ஜெட் மூவி தான், ஷாலினி இயக்குன படம்.
பட் அந்த படம் வந்துட்டு ஒரு 500,000 கலெக்ஷன் பண்ணுச்சு. நீங்கள் 1.3ன்னு சொன்னதுனால நம்ம பேசணும். 500,000 நீங்கள் அடைமழை காலத்துக்கு கூட வரலாமே, அது கூட பேக்கப் இல்லாமல் 500,000 கலெக்ட். ஏன்னா நான் ஏன் வந்துட்டு அந்த படத்தை கீதன் உங்கள் படம் கூட 400 சம்திங் வந்து 500 கொஞ்சம் குறவு தான். ஏன் கீதன் ராஜா போனேன்னா அந்த டைமில் 500,000 வந்துட்டு இப்போ உள்ள வேல்யூ பார்க்கும்போது இட்ஸ் அபவுட் 1 million கலெக்ஷன். ஏன்னா அந்த படம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட். குவாலிட்டின்னு சொல்லும்பொழுது பெரிய அந்த அளவு குவாலிட்டி கிடையாது, ஓரளவு குவாலிட்டி தான். பட் இட் மேட் இட். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்பொழுது இவங்களோட பேக்கப் இருந்தால் மட்டும்தான் ஒரு படம் நல்லா போகுன்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து அதுக்கு பிறகு தானே வெடிகுண்டு பசங்க வந்துச்சு. ஆமாம், கரெக்ட். அப்போ அதுக்கு பிறகு வந்தோடனே நம்ம வந்து ஒரு இடத்துல வந்துட்டு இது வந்த பிறகு இது நடந்த பிறகு இது இப்படி கிடைக்குதுன்னு பார்க்கும்போது அவங்கள நம்ம பேக்கப் வேணுமே. அதுக்கு அவங்க இல்லை அந்த ஒரு பேக்கப் இல்லாமல் லோக்கல் ஃபிலிம்ஸ் ஓடவே முடியாது சொல்கிறீங்க. ஒரு படம் நீங்கள் எடுங்க, ஒரு படம் வந்து அவங்க பேக்கப் இல்லாம எடுக்கிறதுக்கு நான் ரெடி சார். நீங்க எடுக்கிறதுல எடுத்துக்கங்கன்னு சொல்ல வந்தேன். எடுத்த படத்தை விலைக்கே காசு பத்தலங்க, கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இப்போ நீங்க நீயும் நானும் வந்து பாத்தீங்கன்னா 400,000 ஓடுச்சா, ஓடுச்சுல. நீங்க அவங்க பேக்கப்போட பண்ணியிருந்தீங்கன்னா அது 1 million தொடர ஒரு படம், நல்ல குவாலிட்டி படம். ஓகே, என்னன்னா நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் இருக்கிறதுனால நான் ஐஸ் வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது அந்த ஹீரோ லுக், அந்த ஹீரோயின் லுக், அந்த கதை, இது எல்லாமே வந்து அது ஒரு குவாலிட்டி படம். நீங்கள் ஏன் வந்து அந்த சேனலை வந்து அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட 1.5 million கூட ஓடி இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இருக்கிற ஃபேம் இன்னும் கொஞ்சம் கூட. நான் ஐஸ் வைக்கல, இது உண்மையான ஒரு விஷயம் பாருங்கள். இப்போ நான் வந்து வந்துட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஹீரோவை போடணும் அப்படின்னு போனபோது உங்களை தான் தேடி வந்தேன்னு நினைக்கிறேன். வினய், அது டிவிடி மூவியாக தான் நம்ம எடுத்தோம், அது நம்ம தேட்டர் மூவியாக எடுக்கல. பட் நம்ம தேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா படியிலேருந்து எல்லா இடத்துலையும் உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி ஒரு டைரக்டருக்கு நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் படம் மெடிஷன் படம்ன்றனால இதை நம்ம பேசுவோம். ஒரு டைரக்டருக்கு என்ன வேணும் ஒரு படம் பண்ணால்? ஃபுல் ஹவுஸாக இருக்கணும். ஃபுல் ஹவுஸாக இருக்கணும் ஒன்று, படம் நல்லா ஓடி இருக்கணும். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, நான் சம்பாதிக்கணும்னு நினைப்போமா இல்லை சும்மா பரவாயில்ல சம்பாதிக்கணும் ப்ரொடியூசர் சேஃப். அப்போ ஒரு டைரக்டருக்கு வந்து 1,50,000 வெள்ளி சம்பாதிப்பு கிடச்சிச்சின்னா, இது வரைக்கும் மலேசியாவில் ஏதாச்சும் ஒரு டைரக்டர், பெருமைக்கு பேசலை, இது உண்மையாக வந்து இது வச்சுக்கிட்டு தான் பேசுகிறேன், 1,50,000 வெள்ளி ஒரு படத்தில் ஒரு டைரக்டர் சம்பாதிச்சாங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்புவேன். சரி, யார் ஒரு ஆள் சொல்லுங்கள். நிறைய படங்கள் சம்பாதி டைரக்டர் சொல்கிறேன். 1,50,000 வெள்ளி டைரக்டர் மட்டுமே எடுத்த ஒரு படம் தெரியல சார். நீங்கள் வந்து எங்கே வேணா எல்லா இடத்துலையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கரெக்டாக ரிவீல் பண்ண மாட்டாங்க எவ்வளோ காசு. நான் இது வந்து உண்மையாக நான் என்னால் ரிவீல் பண்ண முடியும். ஆதித்ய அருணாச்சலம் என்னோட படத்தில் நான் சம்பாதிச்சேன். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஒரு டைரக்டர் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சம்பாதிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு விஐபியை கூப்பிட்றேன், ஸ்டேஜ்லேயே அனௌன்ஸ் பண்ணார், நீங்கள் இருந்தீங்க, 50,000 வெள்ளி கொடுக்குறேன்னாரு, கொடுத்தாரு. 50,000 வெள்ளி கொடுத்தாரு அந்த விஐபி. பட் வெளியே சொல்ல வேணான்னு சொல்லிட்டார், ஆனால் நான் பேரை சொல்ல. ஸோ 50,000 வெள்ளி அவர் அனௌன்ஸ் ஸ்டேஜில் பண்ணார். அப்புறம் வந்து அவர் அந்த காசை கொடுத்தாரு 50,000 வெள்ளி. அந்த டேபிள் ஷோவில் வந்து நம்ம செஞ்சதில் வந்து வந்த ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு மட்டுமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்தோம். ஒரு 10 டேபிள், 26 டேபிளில் 6 டேபிள் 3,000 வெள்ளிக்கு விற்றுட்டு 20 டேபிள் வந்து 1,000 வெள்ளிக்கு விற்றோம். ஸோ 18, 20, 38,000 வெள்ளி. அன்றைக்கி நம்மளுக்கு செலவு வந்து ஏறக்குறைய 28,000 வெள்ளி தான். அங்கே ஒரு 10,000 வெள்ளி, 60,000 வெள்ளி ஆச்சா. ரெண்டாவது லான்ச் பண்ணால் உங்களை கூப்பிட்ருந்தேன், அது நீங்கள் வரல. ரெண்டாவது லான்ச்சு ஒரு சைனீஸ் பண்ணார், 80,000 வெள்ளி செலவு பண்ணி இந்த ஆதித்ய அருணாச்சலம் படத்துக்கு. டிஷர்ட் ரிலீஸ்க்கே ஒரு லான்ச் பண்ணோம், அதுவும் டேபிள் டின்னர் தான் பண்ணணும். அதில் வந்து ஒரு 35,000, சேனல்லேருந்து ஒரு 25,000. இது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்களேன். 150,000 நான் சம்பாரிச்சிருக்கேன் ஆதித்ய அருணாச்சலத்தில். ஆதித்ய அருணாச்சலம் 2,22,000 வெள்ளி ஓடி இருக்கு தேட்டரில். ஆனால் நம்மளுக்கு காசு கிடைக்கல. ஏன்னா நம்ம எடுக்கிற ஸ்ட்ராட்டஜியை வேறு. இன்னொரு விஷயம் நான் அது கேட்குறேன், இன்றைக்கி நீங்கள் ஒரு படம் பண்ணி ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 10,000 வெள்ளி யாருக்காச்சும் டொனேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த காசு வரல. எப்படி நம்ம டொனேட் பண்ணுறது? பட் நம்ம என்ன பண்ணோம்னா, படம் வந்து February 16 ரிலீஸு ஆதித்ய அருணாச்சலம். நான் என்னை பற்றி தான் பேச முடியும், மற்றவங்களை பற்றி பேச முடியாது. February 16 ரிலீஸ். ஆனால் நான் February 15 படத்தை ரிலீஸ் பண்ணேன். எங்கன்னா ரவாங் தேட்டரில் ஒரே தேட்டர் எடுத்தோம். அந்த ஒரு தேட்டரில் ஒரு நாள் கலெக்ஷன் 16,000 வெள்ளி, செலவு 9,000 வெள்ளிக்கிட்ட போணுச்சு. 6,000 வெள்ளி என்னோட காசு, எனக்கு அவங்க கொடுக்கணும். 9,000 வெள்ளி அந்த தமிழ் பள்ளி செஞ்சாங்க. ரவாங் தமிழ் பள்ளி சொந்தமாக எடுத்து 15 ரிலீஸ் பண்ணாங்க படத்தை. அந்த டீம் நாகா அவங்களாம் அந்த பழைய மாணவர் சங்கம் வந்து எடுத்து நடத்துனாங்க. டிக்கெட் எல்லாம் 100 வெள்ளிக்கு விற்றாங்க. ஃபுல் ஹவுஸு. படம் வெளியாகிற நாளே. அப்போ 16,000 வெள்ளி கலெக்ஷன் வந்துச்சு அவங்களுக்கு. நீங்கள் சொல்கிறது பார்த்தா நீங்கள் சோலோ மேனாவே படத்தை வச்சு ஜோக்காக சம்பாரிச்சிங்க. இதுலேயும் வந்து ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்ல வரேன் பாருங்கள். இது உண்மையான ஒரு விஷயம். இதை செஞ்சோம்னா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ 16,000 வெள்ளி அந்த கலெக்ட் பண்ணிவிட்டு 6,000 வெள்ளி என்னோட சம்பளத்தை கொடுத்தாங்க. ஏன்னா டிசிபி எல்லாமே நம்ம கொடுத்தோம், தேட்டர் எல்லாமே நம்மளோட. அந்த 6,000 வெள்ளி கூட என்னோட இன்ஸ்டாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதே ஸ்கூலுக்கு செக்கை சைன் பண்ணி கொடுத்துருப்பேன்.
அந்த ரவாங் தமிழ் பள்ளி முயற்சி எடுத்தாங்க. நம்ம சொன்னோம் நம்ம படத்தோட ஓடுச்சுன்னா 50% நம்ம ப்ரொடியூசர் சொன்னார் 50% லாபத்தில் இருந்து உங்களுக்கு நான் வந்து தமிழ் ஸ்கூல் மலேசியாவில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் செய்கிறேன்னு சொன்னார். சரியா? அது எல்லாமே நினைப்பாங்க ஸ்ட்ராட்டஜிக்காக நினைப்பாங்க. சில பேர் என்னப்பா இது சீப் பப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பாலாவே பதில் சொல்லிட்டாரு, சீப் பப்ளிசிட்டி இல்லை, சீப்பான பப்ளிசிட்டி. அதை நம்ம பார்த்துருக்கோம்ல, அது உண்மையான ஒரு விஷயம். அது யாரும் செய்யலைல்ல, நீங்கள் செஞ்சீங்களே. ஸோ இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த படத்துக்கு வந்து நம்ம எடுத்த காசை வந்து லாபம் கிடைச்சா தான் கொடுக்குறேன்னு சொன்னார் நம்ம ப்ரொடியூசர் டத்தோ ஏகே அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் வந்து அந்த ஸ்கூல் மட்டும் ஒரு தனி இதை எடுத்து அவங்க தனியாக செஞ்சாங்களே, 16,000 வெள்ளி வந்துச்சுல, அது லாபம் தானே அவங்களுக்கு. ஸோ அதனால் அந்த 6,000 வெள்ளி எனக்கு கிடைக்க வேண்டிய காசை திருப்பி அவங்களுக்கே நான் கொடுத்தேன். எனக்கு உண்மையிலே புரியுது. நம்மளுக்கு பேசுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரின்றது சின்னது கிடையாது, பெருசு, ரொம்ப வளர்ந்துருச்சு. அதுவும் நீங்க வந்துட்டு பல வருஷமா இருக்கீங்க. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு 52 வயசு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு உண்மையிலே 52 வயசுன்னு. டு பி வெரி ஹானஸ்ட், நீங்க ஓரளவு நல்லா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. வயசு தெரியல. நான் அவரு என்னை வச்சு படம் டைரக்ட் பண்ண டைம்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், மாறல. சில பேருக்கு வயசு குறையாது சொல்லுவாங்களே, அந்த ஒரு விஷயம். ஏதோ 1-2 வெள்ள முடி இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இளமை மாறாம இருக்கீங்க. பென்ஜனை எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசையாக இருக்குது. பட் என்னன்னா வியூவர்ஸ், ஐ எம் வெரி ஷுர் உங்களுக்கும் அந்த ஒரு ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டு பென்ஜனனோட பார்ட் 3 வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த பாட்டில் இன்னும் நிறைய விஷயங்கள் போவோம். நீங்கள் உங்கள் சார்பில் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் அவர் டேப் பண்ண நிறைய கொஸ்டின்ஸ் எழுதுது. அது வியூவர்ஸ் தான் சொல்லணும். பார்ட் 3 வேணும்னா கண்டிப்பாக அவர்கிட்ட நிறைய கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. சாப்டர் நிறைய இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட வந்துட்டு நிறைய ரெக்கார்ட்ஸ் புக்கில் அந்த டைமில் வந்து உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குதுல்ல. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ கேட்டதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம படம் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு இடத்துல இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா சேனல். இவ்வளோ பேசி போட்டால் இதுக்கப்புறம் உனக்கு சேனல் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது ஒன்று தானே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நிறைய பேர் வந்து சொந்தமாகவே வந்து சேனல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. அந்த மாதிரி நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அதை நம்பி போகிறதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம். ரெண்டாவது, நம்ம படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்ற விஷயத்துக்கு நான் கேட்கல. மற்ற படங்களுக்கு, மலேசியா படங்களை ஜெயிக்க வைக்கணும்னா சேனல் வேணும். முடிஞ்ச வரைக்கும் சேனல்கிட்ட சப்போர்ட் கேட்டிங்கன்னா அது ஜெயிக்கும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம படம் ஜெயிக்கணும்னா இவங்க நினச்சாங்கன்னா ஜெயிக்க முடியும். யாருன்னு கேட்டிங்கன்னா அரசியல் கட்சி. ஸோ நல்ல விஷயன்றனால நான் பேர் கூட சொல்லலாம். எம்ஐசி நினச்சாங்கன்னா 101% நம்ம படங்கள் ஜெயிக்கும். ஏன்னா மலேசியா ஃபுல்லாக மக்கள் தொகை வந்து இந்தியர்களை அவங்க தான் வச்சுருக்காங்க, கிளை தலைவர்கள் எல்லாமே. இந்த கிளை தலைவர்கள் எல்லாருமே இந்த நம்ம படத்தை வந்து நம்ம பிள்ளைங்களை ஜெயிக்க வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் கிளை தலைவர்கள் 3 நாள் புக் பண்ணிவிட்டு படத்தை போய் பார்த்தாங்கன்னா நம்ம படம் ஜெயிக்கும். எல்லா படத்தையும் போய் ஒரு தடவை பாருங்கள். நீங்கள் உள்ளே நீங்கள் உங்கள் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டா தானே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ல முடியும். நான் இன்றைக்கி வாங்கி சாப்பிட்டா நல்லா இருந்துச்சுன்னு உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லிட்டு போனேன், எந்த குறைவு கூட அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் நான் என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா நிறைவை மட்டும்தான் சொல்லுவேன், குறைவு சொல்ல மாட்டேன். அப்போ ஒரு படம் எடுக்கிறீங்க, பாலா நடித்த நீயும் நானும் வந்துச்சு, ஜஸ்மின் நல்லா நடிச்சிச்சுப்பா, பாலா நல்லா நடிச்சாங்கப்பா, படம் நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னேன்னா அங்கே எதை நான் சொல்லலையோ அது குறைன்னு அர்த்தம். டைரெக்ஷன் நல்லா இல்லை, மியூசிக் நல்லா இல்லை, எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை மட்டும் ஃபுல்லாக பேசிடுவேன். குறைய நான் பேசவே மாட்டேன் யார்ட்டையுமே. என் படத்தில் இது குறைன்னு அவங்களே சொந்தமாக கண்டுபிடிச்சிக்கிட்டா தான். ஏன் டைரெக்ஷன் பற்றி சொல்ல, ஏன் மியூசிக் பற்றி சொல்ல, அப்போ என்னமோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம எல்லாமே பழகணும். கலைஞர்கள் நம்ம படத்தை ஜெயிக்க வைக்க, என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கலைஞர் வந்து படம் பண்ணும் போது நீங்கள் அன்றைக்கி அழுவாமல் இருக்கணும்னா இன்றைக்கி அழுதுகிட்டு இருக்க எங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் சிரிக்க வச்சாங்கனாலே போதும். இது கலைஞர்களுக்கு. பென்ஜனை எனக்கு ஸ்டில் ஷோ முடிக்க மனசு வரல. நீங்கள் வந்துட்டு பல பரிணாமங்கள் எடுத்துருங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சது உங்களை ஒரு நடிகராகவும் அறிவிப்பாளரும். அண்ட் உண்மை கதை சொல்லணும்னா ஹீ இஸ் ஆக்சுவலி அ கிரேட் ஆக்டர். எனக்கு தெரிஞ்சு அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸை இன்னும் நிறைய டேரக்டர் சரியாக யூட்டிலைஸ் பண்ணலைன்னு எனக்கு தோணுது. ப்ராபப்ளி ஃபியூச்சரில் நான் ஒரு கரெக்டான ஒரு ரோல், கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும்போது நான் கண்டிப்பாக அவர் கூப்பிடுவேன். அவர் சொன்ன மாதிரி எனக்கு அவர் ஆப்ஷனாக கூப்பிடணும்னு விருப்பம் இல்லை, அதனால தான் இது வரைக்கும் எதுக்கும் கூப்பிட்டதில்லை. ப்ராபப்ளி when I feel like இது இவர் தான் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு I will really utilize his acting skill. உண்மையிலே யூ ஆர் அ குட் ஆக்டர். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. எப்படி அந்த அவார்டு வாங்க போகும்போது நான் நடந்து போகணுமா இல்லை 2-3 பேர் கூட்டிகிட்டு போகணுமா? 52 இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியல. பென்ஜனை எனக்கு ஸ்டில் ஷோ முடிக்க மனசு வரல. நீங்கள் வந்துட்டு பல பரிணாமங்கள் எடுத்துருங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சது உங்களை ஒரு நடிகராகவும் அறிவிப்பாளரும்.
அண்ட் உண்மை கதை சொல்லணும்னா ஹீ இஸ் ஆக்சுவலி அ கிரேட் ஆக்டர். எனக்கு தெரிஞ்சு அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸை இன்னும் நிறைய டேரக்டர் சரியாக யூட்டிலைஸ் பண்ணலைன்னு எனக்கு தோணுது. ப்ராபப்ளி ஃபியூச்சரில் நான் ஒரு கரெக்டான ஒரு ரோல், கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும்போது நான் கண்டிப்பாக அவர் கூப்பிடுவேன். அவர் சொன்ன மாதிரி எனக்கு அவர் ஆப்ஷனாக கூப்பிடணும்னு விருப்பம் இல்லை, அதனால தான் இது வரைக்கும் எதுக்கும் கூப்பிட்டதில்லை. ப்ராபப்ளி when I feel like இது இவர் தான் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு I would really utilize his acting skill. உண்மையிலே யூ ஆர் அ குட் ஆக்டர். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. எப்படி அந்த அவார்டு வாங்க போகும்போது நான் நடந்து போகணுமா இல்லை 2-3 பேர் கூட்டிகிட்டு போகணுமா? 52. ஐயோ இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியல சாமி. அதான் 52 விடுங்க.